தமிழக பாஜக தலைவர் என் மண் என் மக்கள் யாத்திரையில் திரு அண்ணாமலை அவர்கள் பாபநாசத்தில் மக்களின் அன்பு வெள்ளத்தில் பேசிய எழுச்சி உரை. காவேரி, குடமுருட்டி, கொள்ளிடம் என்ற 3 நதிகளால் சூழப்பட்ட வளமான பகுதியான பாபநாசம் மண்ணில் சிறப்பாக நடந்தேறியது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலை இந்த தொகுதியில்தான் அமைந்துள்ளது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நெற்களஞ்சியமான நாயக்க மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட பாலைவனநாதர் கோவிலில் அமைந்திருக்கும் நெற்களஞ்சியம் அமைந்திருக்கும் தொகுதி. சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்ற G20 உலக மாநாட்டில் பாரத மண்டபம் முன்னர் 18,000 கிலோ எடையுடைய உலகிலேயே உயரமான நடராஜர் சிலை வைக்கப்பட்டது. அந்த நடராஜர் சிலை சுவாமிமலையில்தான் உருவாக்கப்பட்டது. சமீபத்தில் நடந்த 2வது காசி தமிழ்ச்சங்கமம் தொடக்க விழாவில் 10 இந்திய மொழிகளிலும் 5 வெளிநாட்டு மொழிகளிலும் பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற பிரெய்லி மொழியிலும் திருக்குறள் நூலை வெளியிட்டுள்ளார் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தொல்காப்பியம், புறநானூறு, மணிமேகலை உட்பட 45 தமிழ் இலக்கண இலக்கிய சங்க இலக்கிய நூல்களை பிரெய்லி மொழியில் வெளியிட்டுள்ளார். உலக அளவில் தமிழ் மொழியையும் தமிழரின் திறமையையும் பாரம்பரியத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் உலகிற்கு எடுத்து சென்றுள்ளார். ஏழைகளுக்காகவும் மகளிருக்காகவும் இளைஞர்களுக்காகவும் விவசாயி நலனுக்காகவும் தான் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கம் உடையவர் நமது பிரதமர். பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹருல்லாவுக்கு தீவிரவாதிகளை சிறையிலிருந்து விடுவிக்க போராடுவது திமுக கட்சிக்காரர்களையே மிஞ்சும் அளவுக்கு சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஜால்ரா போடுவது என்பதே முக்கிய வேலையாக இருக்கிறது. இவர் மேல் வெளிநாடுகளிலிருந்து சுமார் 1.5 கோடி பணம் சட்டவிரோதமாக பெற்றதாக வழக்கு இருக்கிறது. கீழமை நீதிமன்றங்களில் தண்டனை உறுதி செய்யப்பட்டு தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினருக்கும் சிறையில் தனி கட்டிடம் தேவைப்படும். தமிழக மக்களின் வரி பணத்தை ஏழை எளிய மக்கள் நலனுக்காக வழங்கப்பட்ட நிதியை சுரண்டி திருடி ஊழல் செய்ததால் தமிழக அமைச்சர்கள் வரிசையாக சிறைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். தமிழக அமைச்சரவையில் 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கிறது. பேரிடர் நிதியாக மத்திய அரசின் தமிழக அரசுக்கு இந்த ஆண்டு 900 கோடி ரூபாய் கொடுத்துள்ளது. சென்ற ஆண்டு தமிழகத்திற்கு வழங்கிய நிதியில் 813 கோடி ரூபாய் செலவிடப்படாமல் வைப்பு நிதியாக தமிழகத்திடம் இருக்கிறது. மொத்தத்தில் மத்திய அரசு கொடுத்த பணம் 1713 கோடி ரூபாய் தமிழக அரசிடம் இருந்தது. மழை நிற்பதற்கு முன்பே மத்திய குழு ஆய்வு செய்ய வந்துவிட்டனர். தமிழக அரசு மழை காலத்தில் முன்னெச்சரிக்கை இல்லாமல் நடந்து கொண்டு யார் அப்பன் வீட்டு பணம் என்று கோபாலபுரத்து இளவரசர் கேட்கிறார். முதலமைச்சர் மகனும் மருமகனும் ஒரே ஆண்டில் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்தது, வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி பணத்தை சுருட்டி கொண்டு ஓடி சிறையில் இருக்கும் ஊழல் பாலாஜி, ஊழல் செய்த ரூபாய் 42 கோடி பணம் வைப்பு நிதியில் வைத்திருக்கும் பொன்முடி, ஒரே ஆண்டில் 4,600 கோடி ரூபாய் மணல் கொள்ளை, போக்குவரத்து துறையில் வருடம் 2,000 கோடி ரூபாய் ஊழல் செய்த அமைச்சர் சிவசங்கர், ஜெகத் ரக்ஷகனிடம் பிடிப்பட்ட 1,200 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு, ஊழல் வழக்கில் சிக்கி இருக்கும் 11 திமுக அமைச்சர்கள் சம்பாதித்து வைத்திருக்கும் பணம், இவையெல்லாம் யார் அப்பம் வீட்டு பணம் என்று உதயநிதி சொல்வாரா? பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக மக்களின் பேரன்பை பெற்ற ஐயா கருப்பையா மூப்பனார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் வழியில் தன்னலமற்ற தூய்மையான அரசியல் தலைவராக விளங்கியவர். முதலாக வேட்டி கட்டிய தமிழர் மூப்பனார் அவர்கள் பிரதமராகும் வாய்ப்பை சூழ்ச்சிகள் பல செய்து தடுத்தவர் கருணாநிதி. இதுதான் இவர்கள் நிலைப்பாடு. தஞ்சாவூர் மாவட்டத்தை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்கு நமது மத்திய அரசு 3,300 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது. 53,577 பேருக்கு பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் மூலமாக வீடு, 3,81,295 வீடுகளில் குழாயில் குடிநீர், 2,46,421 வீடுகளில் இலவச கழிப்பறைகள், 1,19,869 பேருக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு,
1,55,312 பேருக்கு பிரதமரின் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ காப்பீடு திட்டம், 1,19,233 விவசாயிகள் வங்கிக் கணக்குக்கு வருடம் 6,000 ரூபாய், 5,208 கோடி ரூபாய் முத்ரா கடன் என மத்திய அரசு வழங்கிய நலத்திட்டங்கள் ஏராளம். வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் பாஜக